தமிழ் மொழியில் டெக்னாலஜிகளை அறிய நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஷ் டெக் தமிழ். நான் உங்கள் கிறிஷ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாச்சும் டிக்டாக் ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறது. இந்தியன் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதை பேன் பண்ணிட்டாங்க. ஸோ பேன் பண்ணதுக்கு அப்புறம் டிக்டாக் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோ வந்து நீங்கள் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா 2 டவுட் வந்துருந்துச்சு. அந்த 2 டவுட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம கிளியர் பண்ண போகிறோம். முதல் விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ எங்கிட்ட டிக்டாக் ஆப்பே இல்லை, அவங்க பேன் பண்ண உடனே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு சில பேர் கேட்டிருந்தாங்க. ஸோ எப்படி டிக்டாக் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுறது அது ஒன்று பார்க்க போகிறோம். அடுத்த விஷயம் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, ப்ரோ என்னோட டிக்டாக் வீடியோவை என்னால் டவுன்லோட் பண்ண முடியல, தேர்ட் பார்ட்டி ஆப் எல்லாமே வந்து பிளாக் ஆகிட்டு இருக்குது, அந்த வீடியோ எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா டிக்டாக் ஆப்பை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய டிக்டாக் வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, இது ரெண்டுத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் வந்து, ப்ரோ என்கிட்ட டிக்டாக் ஆப்பே இல்லை, நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டேன்னு சொன்னவங்களுக்கு டிக்டாக் ஆப்போட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிவிட்டு இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்து டிக்டாக் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, டிக்டாக் வீடியோவை எப்படி டவுன்லோட் பண்ணுறது. ஸோ டிக்டாக் நீங்கள் ஓப்பன் பண்ண அப்புறம் உங்களுடைய ஐடிக்குள்ளே போயிடுங்க. சர்ச் பண்ணிவிட்டு கண்டிப்பாக உங்கள் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஐடிக்குள்ளே போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டவுன்லோட் பிளாக் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா கூட பரவாயில்லை, நீங்கள் வந்து லிங்க் காப்பி பண்ணி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணலாம். ஆனால் நீங்கள் வந்து தேர்ட் பார்ட்டி ஆப் எதுவுமே யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணாதீங்க. அந்த ஆப் எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணி நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. நான் சொல்கிற மெத்தட் மூலிமா நீங்கள் வந்து ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். முதல்ல உங்கள் ஐடிக்குள்ளே போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ சூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த வீடியோலாம் வேணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ லிங்க்லாம் காப்பி பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து உங்களுடைய வீடியோன்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. இங்கே கீழே ஷேர் மாதிரி ஐக்கான் இருக்கும், இது நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி லிங்க்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லிங்க் காப்பி ஆகிடும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் லிங்க் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த வெப்சைட்குள்ளே போங்க. இப்போ நான் அந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு தான் வருவீங்க. இந்த பேஜுக்கு வந்த அப்புறம் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வாங்க. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செக் பாக்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். இந்த இடத்துல உங்களுடைய வீடியோ லிங்க்கை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ண அப்புறம் பக்கத்தில் டவுன்லோடுன்னு சொல்கிற ஆப்ஷன் பார்த்தீங்களா, இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகும். ஸோ வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து இந்த இடத்துல ஷோ ஆகுது. ஸோ கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். அதாச்சும் வீடியோ வந்து வாட்டர் மார்க்கோடு வேணும்னா ஃபஸ்ட் இருக்கிறத டச் பண்ணுங்கள். வீடியோ வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா செகண்ட் இருக்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஸோ மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் வாட்டர் மார்க் தான். ஸோ உங்களுக்கு வந்து வாட்டர் மார்க் இல்லாமல் வேணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா இங்கே வந்து செகண்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா டவுன்லோட் லிங்க், இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா 3 டாட் ஆப்ஷன் இருக்கும், இது நீங்கள் டச் பண்ணி டவுன்லோட் ஒரு சிம்பிள் இருக்கும், இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுடைய டிக்டாக் வீடியோ நீங்கள் எது இருந்தாலும் சரி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம டவுன்லோட் வீடியோ போய் செக் பண்ணி பார்க்கலாம் வாட்டர் மார்க் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்குது, வாட்டர் மார்க் இல்லாமல் தான் ப்ளே ஆகிட்டு இருக்குது, நீங்களே பாருங்கள். ஸோ இது மாதிரி உங்களுடைய டிக்டாக் வீடியோவை நீங்கள் ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இது போல் மேலும் வீடியோக்களை நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.